திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே 9ஆம் திருமுறை நாம் இப்பொழுது பாராயணம் செய்து வருகின்றோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவோம். நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரப்பாக்கத்தைச் சேர்ந்த சிவத்திரு ராஜசேகரன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று கூறி அமைகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வாங்க ஐயா. நன்றி ஐயா. ஓம் நம சிவாய. அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. ஓம் நம சிவாய. முதலில் திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. வாங்க. அந்தவாசி செண்பவல்லியம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார்த்தருடையும் வணங்குகிறேன் ஐயா. திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாத ஊரார் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருநான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலியமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார் ஒன் கபிலர் பரணர் மெய்வுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார் திருமேவு பட்டின தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கீழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அடுத்து திருமுறை கோயில் சென்று அடைதல். வாங்க தாமோதர் ஐயா வாங்க. நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருள் பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாய் எனமும் ஓங்கும் பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய இருள் கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திரு அருளும் எனவும் கூடி தெருள் கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. தெருள் கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அடுத்து திருக்கோயில் திறக்க. வாங்க சிவஜான்சி அம்மா. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாலுற்று பின்னை நீர் அம்மாடுங்கி
அரற்றாதே. திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. திருப்பள்ளி எழுச்சி வாங்க. வாழப்பாடு சித்ராமா வாங்க. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. மாணிக்க வாசகருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழையள நயன கடிமலர் மலரமற்று அன்னலம் கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வன இவை ஓர் திருப்பெரும் துரை உரை சிவபெருமானே அருள் நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே. நன்றி ஐயா. வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, திருநெறிய தமிழோசையில இன்றைக்கு 396வது நாளாக நடராஜனை காலையில இருந்து நிஷ்டை கொண்டு முடிச்ச உடனே காதலாகி கசிந்து பாடி ராஜாராணிக்கு மட்டும் காதல் இதனை வாழ்த்து சொன்னார். அவங்க 2 பேரும் காதலியா இருக்காங்க. நாங்கெல்லாம் காதலியா இல்லையா? திருமறை படிக்கிற அத்தனை பேரும் காதலர்கள். உலகியல்ல இவங்க நடத்துன காதலர் தினம் இருக்க, அது இந்த வேலண்டைன் டேன்னு பேரு. வேலண்டைன் என்ற ஒரு பாதிரியார் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பிய காதலர்களை திருமணம் செய்து வைத்ததுக்காக அந்த நாட்டு சட்டப்படி அவர் அன்னைக்கு தூக்குல போட்டாங்க. அந்த நாள் இது, இறந்த நாள் அது. இதை வேலண்டைன் டேன்னு கொண்டாடுறாங்க. வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு படிச்சா தெரியும், இதுல எல்லாம் போடுவோம் அந்த வரலாற்றை. வேலண்டைன் டே அது, அதை காதலமா கொண்டாடுறாங்க. நம்முடைய திருமுறை நெறியில உண்மையான காதலர் தினம் எதுன்னு கேட்டா, நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் முத்தி அடைந்த தினமான வைகாசி மூலம்தான் உண்மையான காதலர் தினம். ஏன்னு கேட்டா, பெரிய புராணம் படிச்சோம். ஞான சம்பந்த பெருமான் சொன்னார், கல்லூர் பெருமணம் வேண்டா கடுமளம்னு பெருமானிடத்துல பாடி பெருமான் சோதி வருகிறன்னு சொன்ன உடனே, சோதி வருகிற போது நீயும் நின் பூவையன்னாலும் இம்மனத்து உடன் வந்தாரும் என் சோதிபால் சேர்க அப்படின்னு சொன்னதான் பெரிய புராண பாட்டு. அப்ப அந்த சோதி வந்த உடனே யார் யார் போனாங்கன்னு பட்டியலிட்டாரு நம்முடைய பெரிய சேக்கிழார் பெருமான். முதல்ல யார் போனது? திருநீல நக்கரும் அவருடைய மனைவியாரும், தானும் தன் பன்னியருமாக போனார். அப்புறம் முருகநாயனார், அப்புறம் சிவபாத இருதயர், நம்பாண்டார் நம்பி, எல்லாரும் எப்படி போனாங்க? தானும் தன் பன்னியருமாக. பன்னியர்னா அவங்களுடைய மனைவி. பன்னின்ற சொல்ல பயன்படுத்துறாங்க. அப்ப ஜோடி ஜோடியா உள்ள போனாங்க. அப்படி எல்லாரையும் ஜோடி ஜோடியா கணவனும் மனைவியமாக அந்த காதலாகி கசிந்த அந்த பதிகத்தை பாடி, அதன் மூலம் அந்த காதலாக அந்த காதல் பாட்டின் மூலமாக, அதான் காதல், உண்மையான காதல் பாட்டு. அதை இன்னைக்கு பாடினா நடராஜையா. ஐயா என்னோட அந்த பாட்டை பாடுங்க. நடராஜையா லைன்ல இருக்காரா? நன்றி நன்றி நன்றிங்க ஐயா.
காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாரமை நன்னெறி குய்ப்பது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. நம்முடைய மரபை மறந்தே போறோம், பண்டைய மறந்தே போறோம். நம்ம உலகியல் இருந்து இன்னைக்கு என்ன நடக்குது, இன்னைக்கு வேலண்டைன் டே, காதல் தினம், காதலர் வாழ்த்து அப்படின்னு உலகியல் நிலையிலே நிற்கிறோம். ஆனால் நாம் நம்முடைய குழுவில இப்போது நாம் படிப்பது திருமுறை தமிழோசை. கடந்த ஓராண்டாக 396வது நாளாக வெற்றிகரமாக திருமுறை தமிழோசையில மிதந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையிலே காதலரை பார்த்தா இந்த காதலாகி பாட்டு தினமணிக்கு வைகாசி மூலம் கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமணம்னு சொல்லி சோதி வந்த உடனே என்ன பண்ணாரு, இந்த பதிகத்தை பாடினார். கல்லூர் பருவத்தை தாண்டி ஞானசம்பந்த பெருமான் பாடிய கடைசி பதிகம் காதலாகி பதிகம். அந்த பதிகத்தை பாடி எல்லாரையும் நமச்சிவாய சொல்லி அதன் மூலமாக அத்தனை பேரையும் வந்திருந்த அத்தனை பேரையும் யாரு பல்லக்கு சம்பந்த மாலை தூக்குனவன் இது கட்டின அத்தனை பேரையும் சேர்த்து உள்ள சேர்த்துட்டு கடைசியா எனக்கு கல்லூர் பருவம் வேண்டான்னு சொன்ன ஞான சம்பந்தர் அந்த பெண்ணை உதறிட்டு பண்றா. இல்லை இல்லை காதலியை கைப்பற்றி கொண்டுன்னு பாண்டார். அந்த பெண்ணையும் கைப்பற்றி கொண்டு அந்த சோதியை வலம் வந்து உள்ளே போனார். அப்படி போன தினம் இந்த வைகாசி மூலம். அதுதான் நாம் திருமுறை படிக்கிற அடியார்களுக்கு அன்பர்களுக்கு உண்மையான காதலர் தினம் என்பதை நாம் உணர வேண்டும். அதுதான் நம்ம பெரியவனம் பட்ச புண்ணியமா இருக்கும். இன்னைக்கு வேலண்டைன் டே, நான் உனக்கு லவர்ஸ் டே விஷிங் சொல்றேன்றது உலகியல் நிலை. அது இன்னும் கேட்டா அது இறந்த நாள். ஆனா அது அன்னைக்கு திருமண நாள். அத்தனை பேரும் சோதியிலே கலந்த நன்னாள். அதனால தமிழர்களுக்குன்னு பொதுவா சொன்ன சில பேரை ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா சைவர்களுக்கு ஞான சம்பந்த திருமுறை படிக்கிறவர்களுக்கு உண்மையான காதல தினம் வைகாசி மூலம். அன்னைக்குதான் காதலாகி கசிந்து பாடல் பாடப்பட்டது. வந்த அத்தனை பேரையும் ஜோடி ஜோடியா கொண்டு போய் உள்ள சேர்த்தாரு சேர்க்கிறார் பாடுறார். அப்படி சேர்த்த பிறகு அந்த பெண்ணை எனக்கு கல்லூர் பருவம் அந்த பெண்ணை விட்டுட்டு போம அந்த பெண்ணையும் கைப்பற்றி கொண்டு போனார். அந்த பெண்ணை காதலி என்ற சொல்லாலே சேர்க்கிறார் குறிப்பிடுகிறார். அப்ப இது அல்லவா உண்மையான காதல் தினம் என்று நாம் போற்ற வேண்டும். அதை ஞாபகப்படுத்துறதுனால வாழ்க வாழ்க என்று சொல்லி நாம் இப்ப திருமுறைக்கு போலாம். அதனால நடராஜையா சொன்ன அந்த காதலர் வாழ்த்து தினம் ராஜாராணி மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியில கலந்துற அத்தனை குடும்பத்தாருக்கும் இல்லையா, யார் யார் ஜோடியா வந்து கலந்துறாங்களோ இல்ல ஜோடியா கலந்து முடியானாலும் அந்த எண்ணத்தோடு படிக்கிறார்களோ அவருடைய வீடும் நாடும் நலம் பெறமன்பர் என்ற எண்ணத்தோடு அந்த காதலாகி கசிந்து பதிகத்தோடு நாம் காதல் தினத்தை நினைவு கூற வேண்டும். அது நம்முடைய சைவ மரபுப்படி வைகாசி மூல நன்னாள், ஞான சம்பந்தருடைய குரு பூஜை நன்னாள். அன்னைக்குதான் அந்த நாள்ல மத்த 4 குரு பூஜையும் வரும். திருநீலநக்கர், முருகநாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், அவங்களுடைய குரு பூஜை எல்லாம் சேர்ந்து வரும் இல்லையா. அதுல கூட அந்த நீலகண்ட யாழ்ப்பாணர், இந்த மதங்க சூடாமணியார் அதெல்லாம் நினைவு கூர்ந்தா அது உண்மையான காதல் தினம். அதுதான் நம்மை அருளியலிலே கொண்டு போய் சேர்க்கும். சொல்லுங்க ராஜா, எதை சொல்ல வந்தாரு? பெரிய புராண பாடல் படிக்கிறையா? படிக்க. ஞானமை நெறி தான் யாருக்கும் நமச்சிவாய சொல்லாம் என்று ஆனசீர் நமச்சிவாய திருப்பதிகத்தை அங்கன் வானமும் நிலனும் கேட்க அருள் செய்து இம்மனத்தில் வந்தோர் ஈனமாம் பிறவி தீர யாவரும் ஊக என்ன அப்படின்னு சொல்றாரு சேர்க்கிறார்.
கடைசியா காதலியை அதுக்கப்புறம் பின்னாடி யார் யார் போனாங்கன்னு பாடுவாரு. அந்த பாட்டை சொல்லுங்க. ஆமா. சீர்பெருகு நீலநக்கர் திருமுருகர் முதல் தொண்டர் ஏற்பெருகு சிவபாத இருதயர் நம்பாண்டார் சீர் ஆர் திரு மெய்ப்பெரும்பாணர் மற்ற எனையோ அணைந்துள்ளோர் பார் நிலவு கிளை சூழ பன்னிகளோடு உடன்புக்கார். தன் பன்னியரோடும் உடன்புக்கார் இல்லையா? அந்த பன்னியர் என்பது அந்த கணவனுக்குரிய மனைவியர், மனைவிமார்களுக்கு பன்னியர்னு பேர். அந்த சொல்லு நம்ம கேரளால இன்னைக்கு பயன்படுத்த பன்னினா மனைவின்னு சொல்ல மலையாளத்துல உண்டு. அந்த சொல்ல அவங்க பயன்படுத்துறாங்க, நம்ம மறந்து போனா ஆனா அவங்க அதை பயன்படுத்துறாங்க. வாழ்க வாழ்க. அப்புறம் அவரை காதலியை கைப்பற்றி ஒரு பாட்டு பாருங்க. காதலியை கைப்பற்றி கொண்டு வளம் கொண்டு அருளி தீதகற்ற வந்தருளும் திருஞான சம்பந்தர் நாதன் எழில் வளர் சோதி நன்னி அதன் உள் புகுவார் போத நிலை முடிந்து வழிப்புக்கு ஒன்றி உடனானார். திருச்சிற்றம்பலம். அப்படியே காதலியை கைப்பற்றி கொண்டு உடன்புக்க அந்த தினம்தான் நம்முடைய சைவர்களுக்கு திருமுறை ஓதுவர்களுக்கு உண்மையான காதலர் தினம் என்று நாம் என்ன பண்ணோம், டெக்ளேர் பண்ணோம். பண்றதுக்கு யாரும் ஆள் இல்லை, நம்மளாவது பண்ணிப்போமே. வாழ்க வாழ்க. நான் ஞானசம்பந்தர் விழாவில் படிக்க சொல்ல இந்த செய்தியை சொல்லுவேன். வருஷம் ஞானசம்பந்த குருபூஜை நடக்கும். அன்னைக்கு நான் இந்த செய்தியை திருக்கெடுக்கிறதுல முற்றோதல் முடிக்கும் போது இதை சொல்லிதான் முடிப்பேன். வாழ்க வாழ்க. நன்றி. இப்போது நாம் திருமுறை தமிழோசையில திருவிசைப்பாவில 3வது பதிகம், இதுவும் கோயில் தான், உறவாகிய யோகமும். இந்த பாட்டோட பார்த்தா என்னது, தலைவி பெருமானை காதலித்தாள். அந்த காதலித்த போது அந்த பெருமானுடைய உருவம் தனக்கு கிட்டவில்லையே என்று ஏங்கினாலாம். அந்த ஏக்கத்தை செவிலித்தாய் சொல்ற மாதிரி அகப்பொருட்பாடலாக இந்த பதிகத்தை சொல்லணும். அதனால குணக்குன்றே என்னும் என்று பெருமானை நினைந்து அரற்றுகிறாள், தலைவி அரற்றுகிறாள், செவிலித்தாய் சொல்றதா இந்த பாட்டை சொல்லுவாங்க அகப்பொருள்ல. வாழ்க வாழ்க. அங்க இதுவும் காதலுக்குரிய பாடல் தான். உறவாகிய யோகமும் போகமும். யாரு எப்படி போறது? நடராஜ எப்படி சொல்லுங்க ஆரம்பிச்சு. ஏன்னா அவதான் எனக்கு காதலை பத்தி பேசினாரு, எனக்கெல்லாம் காதலை பத்தி ஒண்ணும் தெரியாது. சிவ சிவ. அடியார் பெருமக்கள் திருவடி உணைக்கிற மாணிக்கவாசு திருவடிகளே சரணம் சரணம். உறவாகிய யோகமும் போகமுமாய் உயிராளி என்னும் என் பொன்னொரு நாள். உறவாகிய யோகமும் போகமுமாய் உயிராளி என்னும் என் பொன்னொரு நாள். சிரவாதவர் புறம் செற்ற கொற்ற சிலை கொண்டு பன்றி பின் சென்று நின்ற மறவாயென்னும் மணி நீரருவி மகேந்திர மாமலை மேலுறையும் உறவாயென்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. குறவாயென்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. நன்றிங்கய்யா. பொதுவா கைலாய மலை தான் சொல்லுவோம். ஆனா இங்க திருமாளிகை தேவர் மகேந்திர மலையை சொல்றார். மகேந்திர மலை சொன்னா அந்த ஆகமத்தை அங்கதான் அவன் உருவாக்கினான்னு மணிவாசகர் வாக்கு. மன்னும் மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளியும்னு பாடுவார் அது மணிவாசகர். ஆனா அந்த மகேந்திர மலை பெருமானை நினைந்து தலைவி உருகுவதாக, காதலாலே உருகுவதாக செவிலித்தாய் சொல்ற பாட்டாக இந்த பாட்டை சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்தியா சொக்கம்மாள் வாங்க சிவாயிரம். அதுல உறவாகிய யோகமும் போகமும், பெருமானை நோக்கி யோகம் செய்தல், அந்த யோகம் போகமாக மாறும். அந்த சரியை கிரியை யோகம் ஞானத்துல அதுல கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நெட்டை குடல்ல யோகம் என்பது தெளிவு என்றும்
அந்த நெட்டை குடல் என்பது போகம் என்றும் சொல்லுவார்கள். அந்த போகம் என்ற சொல் நெட்டை குடலை குறிக்கும் என்றும் சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. ரெண்டாவது பாட்டியா? ரெண்டாவது பாட்டு. ஆமா. மூணாவது திருமுறை பல்கணம் சூழ்க. 9ஆம் திருமுறை 3வது பதிகம் 2வது பாட்டு. மூணாவது பதிகம். 3வது பதிகம் 2வது பாட்டு. பதிகம் 3 2வது உருவாகிய யோகம்னு போட்டிருக்கோம். வாழ்க வாழ்க. காடுட பல்கணம் சூழ்க சூழ்கேழர் கடும் பின் நெடும்பகற்கான் நடந்த வேட மகேந்திர வெற்பாயன்னும் வீணையேன் மடந்தை விம்மாவெருவும் சேடையென்னும் செல்வர் 3000 செழுஞ்சோதி அந்தனர் செங்கை தொழும் காடையென்னும் குணக்குன்றே என்னும் குணத்தில்லை அம்பல கூத்தனையே. திருச்சிற்றம்பலம் ஐயா. கடைசியில என்ன எப்படி இருக்க? காடுன்னு இருக்கா கோடான்னு இருக்கா? காடான்னு இருக்கா ஐயா? காடா. கோடான் சொல் வந்து அது கோடான்னு பேரு. சரிங்க ஐயா. காடான ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். கோடா என்னும் குணக்குன்றே என்னும்னு பாட்டு. செங்கை செஞ்சோதி அண்ணர் செங்கை தொழும் காடா என்றார். இது கோடா வரணுமா? இல்ல, மேல முதல் வரி காடான்னு இருக்கும், கடைசி வரி கோடான்னு இருக்கும். காடா சேடா சேடா கோடா. காடானா அவன் காட்டுல உரைக்கிறவன், வேடா என்பவன் அவன் வேட வடிவிலே வந்தான். சேடா என்றால் அந்த செல்வர்கள். சேடா என்னும் செல்வர்கள் யாரு? பெருமானுக்கு அகத்தடிமை புண்கிற அந்த 3000 அவர்களை சேடா என்னும் செல்வர் என்று தில்லை 3000 குறிக்கிறார். சேடா என்னும் செல்வர் 3000 செழுஞ்சோதி செங்கை தொழும். கோடான தலைவன் அர்த்தம். கோன் என்ற சொல் கோடா என்ற மாறியது. அதனால தலைவன். அவன் தலைவனா இருக்கிறான், நாம் எல்லாம் அவனுக்கு தொண்டா இருக்கிறோம். சேடன் என்பது தொண்டன் என்ற பேரு, கோடன் என்பது கோன் ஆகிய தலைவன் என்ற பொருள். அதனால கோடா என்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனை. அந்த பாட்டுல முதல் சொல்லு காடான்னு இருக்கும், கடைசி சொல்லு கோடான்னு இருக்கணும். சரிங்களா? வாழ்க வாழ்க. நன்றி. வாழ்க வாழ்க வாழ்க. சில நேரத்தில் அந்த பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கும், ஆனா அந்த அர்த்தம் வரும்போது கோடானா தலைவன் பொருள். மேல காடான்னு சொல்லிட்டதுனால கீழே கோடான்னு சொல்ற. வாழ்க. அப்புறம் மூணாவது பாட்டு. அடுத்து சிவலலிதா லோகநாதன். வாங்க. காணே வருமுரண். காணே வருமுரண் ஏனம் எய்த. வாங்க. சரஸ்வதி அம்மா வாங்க. அடுத்தது என்ன பாட? மூணாவது பாட்டுமா? 9ஆம் திருமுறையில 3வது பதிகம் 3வது பாட்டு. அதான் காணே வருமுரண். காணே வருமுரண். ஓகே. ஓம் நம சிவாய. வாங்க வாங்க. காணே வருமுரண் ஏனம் எய்த. காணே வருமுரண் ஏனம் எய்த. கனியார் புள்ளினர் காளாய் என்னும் வானே தடவும் நெடுங்கொடுமீ. வானே தடவும் நெடுங்கொடுமீ. மகேந்திர மாமலை மேலிருந்த தேனே என்னும் தெய்வவாய் மொழியார். தேனே என்னும் தெய்வவாய் மொழியார். திருவாளர் 3000 தெய்வ
கோனே என்னும் குணக்குன்றே என்னும் கோனே என்னும் குணக்குன்றே என்னும் குலாதில்லை அம்பல கூத்தனையே குலாதில்லை அம்பல கூத்தனையே. நன்றி ஐயா. பெருமான் காட்டுல ஒரு நள்ளிருளில் நட்டம் பயின்றாடுனாதன். அதனால கானே என்று சொல்லி ஆரம்பிச்சு அவன் கையிலே மான் மழுவேந்தானே மானே என்று சொல்லி அவனை தேனே என்றும் கோனே என்றும் அந்த பெண்ணு அரற்றுகிறாளாம். மானே கானே வானே தேனே கோனே வானே அப்படின்னு அரற்றுகிறாள் என்று திருமாளிகை தேவர் வாக்கால பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து வெறியேறு பன்றிப்பு 4வது பாட்டு. பட்டமாலை வாங்க, பட்டமாலை வாங்க. அடுத்தது சிவ புனிதவதி வாங்க. திருச்சிற்றம்பலம். வெறியேறு பன்றி பின் சென்றொரு நாள் விசையற்கு அருள் செய்த வேந்தே என்னும் மறியேறு சாரல் மகேந்திர மாமலை மேல் இருந்த மருந்தே என்னும் நெறியே என்னும் நெறி நின்றவர்கள் நினைக்கின்ற நீதி வேதாந்த நிலை குறியே என்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே குறியே என்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. திருச்சிற்றம்பலம். பெருமானை நெறியே என்றும் குறியே என்றும் போற்றுதல். மணிவாசகர் அப்படி பாடியிருக்கார் நம்முடைய இதுல போற்றி திருவல்ல. நெறியே போற்றி நினைவே போற்றி குறியே போற்றி குணமே போற்றி. குறி என்பது குணத்தையும் நெறி என்பது நினைவையும் குறிப்பு என்பது மணிவாசகர் வாக்கு. போற்றி திருவல்ல இந்த சொல்லு இருக்கும். குறியே போற்றி குணமே போற்றி நெறியே போற்றி நினைவே போற்றின்னு அந்த இதை நினைவுபடுத்துற மாதிரிங்க பெருமானை நெறியே என்னும் குறியே என்னும் என்று நம்முடைய திருமாளிகை தேவர் பாட்டு. வாழ்க வாழ்க. செழுந்தென்றல் அன்று. ஐயா ஒரு நிமிஷம் ஐயா. களியார் புலினர் களியார் புலினம் அப்படின்னா களியார் புலினம் எந்த இடத்துல இருக்கு? 3வது பாட்டுல ஏனம் எய்த களியார் புலினற்காலா களியார் புலினற்காலாய்னா என்ன? புலினம்னா என்ன? புலினம் என்பது நினைந்து உருகுதல்னு சொல்லுவாங்க. யார் பெருமான் நினைந்து உருகுறாளோ அதுக்கு புலினம்னு சொல்லுவாங்க. அந்த சொல்லு நெஞ்சு உருகுதல். அந்த உருக்கத்துக்கு களியார் பெருமான் இணைந்து கழித்து உருகுதல், அத களியார் புனிதம்னு சொல்லுவாங்க. சரி சரி. நினைத்தல் மட்டுமல்ல, பெருமானை நினைத்து மகிழ்தல் என்பது களிப்பு, அது மேல உருகுதல் என்பது புலினம்னு சொல்லுவாங்க. நினைந்து உருகுதல், முதல்ல நினைதல் அப்புறம் உருகுதல். வெறும் நினைப்போட போயிட்டா அது போற வழியில போற போக்குல செய்யற வழிபாடு. ஆனா நினைந்த இடத்துல அழுந்தி நின்றால் அதுக்கு புலினம், அழுந்துதல்னு ஒரு சொல்லுவாங்க. அதனால கசிந்து உருகுதல், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்குதல் தான் புலினம். சரிங்களா? வாழ்க வாழ்க. அடுத்து 5வது பாட்டு செழுந்தென்றல். அடியன் படிக்கிறியா? படிக்க. செழும் தென்றல் அன்றில் இத்திங்கள் எங்கங்குள் தீரை வீரை தீங்குழல் சேவின் மணி எழுந்து இன்று என் மேல் பகையாட வாடும் என நீ நலிவது என் என்னே என்னும் அழுந்தா மகேந்திரத்து அந்தர புட்டு
அரசு கரசே அமரர் தனி கொழுந்தே என்னும் குணக்குன்றே என்னும் குலாத்திலை அம்பல கூத்தனையே கொழுந்தே என்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. அமரர்கள் தனி கொழுந்தன பெருமான் தேவர்களுக்கெல்லாம் தேவனா இருக்கிறான். தேவதேவன் மெச்சேவகன் தென்பெருந்துரை நாயகன் என்பதைத்தான் அமரர் தனி கொழுந்து என்ற சொல்லாலே சுட்டி காட்டுகிறார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து வண்டார் குழலுமை. வண்டார் குழலுமை நங்கை முன்னே மகேந்திர சாரல் வாரகத்தின் பின் கண்டார் கவல வில்லாடி வேடர் கடினாயுடன் கை வளைத்தாய் என்னும் பண்டைய மலராய் தக்கன் எச்சன் பகலோன் தலைப்பல் பசு கண் கொண்டாய் என்னும் குணகுன்றை என்னும் குலத்திலை அம்பல கூத்தனையே கொண்டாய் என்னும் குணகுன்றை என்னும் குலத்திலே அம்பல கூத்தனையே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. மகேந்திர சாரல் வராகத்தின் பின் கண்டார் கவலவில்லாடி வேடர் என்று சொல்லி என்ன பண்ணான் பெருமான்? அர்ஜுனன் தவத்தை இறங்கி அவனுக்கு பாதுகாப்புக்காக வில்லேந்திய வேடனாக சென்றானாம். அதனால அப்ப செல்லுகிற போது அந்த பன்றிக்கு பின்னாலே சென்றான் என்பதை வராகத்தின் பின் கண்டார் கவலவில்லாடி வேடர் என்ற சொல்லால குறிக்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 7வது பாட்டு. ராஜேஸ்வரன் ஐயா இருக்கீங்களா? ராஜேஸ்வரன் ஐயா நான் கேட்கறேன், படிக்க மாட்டேன். சரிங்க கேளுங்க. செல்வம் செவிச்செல்வம். மகேஸ்வரி அம்மா வாங்க. சிவாயினம்மா அடியார் பெருமக்கள் அனைவரும் பாட்டு எடுத்துக்கிறேன். 9, 3, 7 3வது பாட்டுல 7வது பாட்டு. கடுப்பாய் பறை கரங்க. செழுந்திரல் இல்ல 9ஆம் திருமுறையில 3வது பதிகம் உறவாகியம். 7வது பாட்டு நீங்க படிக்கிறது கடுப்பாய் பறை கரங்க. கடுப்பாய் பறை கரங்க கடுவெண் சீலையும் கனையும் கவனும் கை கொண்டு உடுப்பாய் தோள் செருப்பு சுரிகை வாராகம் ஓடுவிழி உழைப்ப நடப்பாய் மகிந்திர நாதநாதாந்தத்து அறையாயின்பார்க்கு நாதாந்த பதம் கொடுப்பாய் என்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. திருச்சிற்றம்பலம். அந்த கணையும் கவனம் கை கொண்டு வில்லுல கையில ஏந்தி காட்டுல போகும்போது பெருமான் என்ன பண்ணானா உடுப்பாய் தோலும் செருப்பும் சுரிகையும் அணிந்து சென்றான். அதனால அவன் தோலையே உடையாக அணிந்தான், அதையே செருப்பாகவும் அணிந்த. காட்டுல போதல கல்லு முழுக்கு தோழான செருப்பு அணிந்து போனான் என்று சொல்ற அந்த செய்தி. அர்ஜுனனுக்கு பாசுபத கொடுப்பாக போன போது தோலும் செருப்புமாக சென்றான் என்று சொன்ன செய்தி. வாழ்க வாழ்க. சேவேந்து வெல்கொடி யானை. தனலட்சுமி அம்மா வாங்க. தனலட்சுமி. அதுக்கு அடுத்தது கணபதி ஐயா. கணபதி ஐயா வாங்கயா.
ஐயா வேலரசி அம்மா படிக்கிட்டுங்களா? வேலரசி அம்மா படிங்க, அதுக்கப்புறம் கணபதியா. சேயந்து வெல்கொடியானே என்னும் சிவனே என் சேமத்துணையே என்னும் மாயேந்து சாரல் மகேந்திரத்தில் வளர்நாயகா இங்கே வாரா என்னும் பூவேந்தி மூவாயிரவர் தொழ புகழேந்து மன்று ஒளிய நின்ற கோவே என்னும் குணகுன்றே என்னும் குலத்தில்லை அம்பல கூத்தனையே கோவே என்னும் குணகுன்றே என்னும் குலத்தில்லை அம்பல கூத்தனையே. சிவா திருச்சிற்றம்பலம். அவன் மகேந்திர மலையில் இருந்தாலும் தில்லையிலும் இருக்கிறான். அந்த தில்லையில இருக்க பெருமானை பூவேந்தி 3000 தொழ புகழேந்து மன்றுள் ஆடுகிறான் என்று தில்லை 3000 பூயேந்தி அவனை வணங்குகிறார்கள் என்ற செய்திய சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து 9வது பாட்டு. சிவாது சிற்றம்பலம். நம்பிக்கைவாய வாழ்க, நாதன் வாழ்க, இமைப்பொழுது எண்ணெஞ்சு நீங்காதான் தாழ்வாழ். சிவாத்து சிற்றம்பலம். அடியார் மக்கள் பாத பூஜையாம் சமர்ப்பாமி. அடியார் மக்கள் நனாவித பரிமள மந்திர சந்தன பத்திர புஷ்பாஞ்சலி சமர்ப்பாமி. தூபதீபா தூபதீராஞ்சனம். அடியார் மக்களை திருவடி சரணம் சரணம் சரணம். சிவாத்து சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தரவர் உடன் துணை தோள் அறவே தடங்கள் உறையும் மழங்கள் அமர் மரவர் பொழில் எழில்வேங்கை எங்கும் மழை சூழ் மகேந்திரம்ம மலை மேல் கரவ என்னும் மேல் முடியாமல் மேல் முடியுமால் அயன் இந்திரன் முதல் தேவர்கள் எல்லாம் பிறவாயன்னும் உனக்குன்றே துறவாயன்னும் துறனில் வடிவால் அயன் இந்திரன் முதல் தேவர்கள் எல்லாம் பிறவாயன்னும் உனக்குன்றே பரவாயன்னும் உனக்குன்றே. சிவாத்து சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். வாழ்க வாழ்க. அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரன் ஆகி அருளிய பெருமை அந்த திருப்பெருந்துறை பெருமானுக்கு மட்டுமே உண்டு. அதனாலே இங்க திருமாளிகை என்ன சொல்றாரு? அயன் இந்திரன் முதல் தேவர்க்கு எல்லாம் குறவா என்னும். குறவா என்ற சொல்லு குருவை குறிக்கும். அத குரு என்ற பொருள் யாருக்குரியது? பெருமானுக்கு மட்டும் உரியது. அவன் அயன் இந்திரன் முதல தேவர்களுக்கு எல்லாம் என்ற சொல் மற்ற எல்லா ஆன்மா உயிரினங்களுக்கும் அவன்தான் குரு என்பதை குறிக்கிற குறவாய் என்னும் குணக்குன்றே என்னும் என்ற சொல்லாலே நமக்கு பாடி காட்டுகிறார் திருமாளிகை தேவர். வாழ்க வாழ்க. திருநீரிடா திருவுருத்தீண்டேன். கோபால் சரிதாமா வாங்க. ஓகேங்களா? அடுத்தது காந்திமதி அம்மா. இருக்குங்க ஐயா. அடுத்தது காந்தி. திருச்சிற்றம்பலம். திருநீருயிடா உருத்திண்டேன் என்னும் திருநீருயிடா உருத்திண்டேன் என்னும் திருநீருமை திருமுண்டம் தீட்டி பெருநீல கண்ணன்
திறங்கொண்டு இவள் பெருநீல கண்டன் திறங்கொண்டு இவள் பிதற்றி பெருந்தெருவே திரியும் பிதற்றி பெருந்தெருவே திரியும் வருநீர் அருவி மகேந்திர வருணி அருவி மகேந்திர பொன் மலையில் மலை மகளுக்கு அருளும் குருணி என்னும் குணங்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே குருணி என்னும் குணங்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருவாசகத்துல ஒரு பாட்டு வரும், அச்சப்பத்துல ஒரு பாட்டு, யார் யாரை கண்டெல்லாம் அஞ்ச வேண்டும், யாரை கண்ட அஞ்சக்கூடாதுன்னு ஒரு பாட்டு பாடுவார். அதுல 5வது பாட்டு, பிணியலாம் பரிணு மஞ்சேன் பிறப்பினோடு இறப்பு மஞ்சேன் துணிநிலா அணியினான் தன் தொழும்பரோடு அழுந்தியம்மாள் திணிநிலம் பிளந்தும் காணா சேவடி வெந்நீர் அணிகிலாதவரை கண்டால் அம்மனான் அஞ்சுமாறு. யாரு திருவண்ணீர் அணிலே அவளை கண்டா நம்ம அஞ்சணும்னு மணிவாசகர் வாக்கு. அததான் இங்க திருநீரறியா திருவுரு தீண்டேன் என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறான். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து உற்றா எண்ணம். காந்திமதி அம்மாவா? ஐயா புத்தகம் இல்லைங்க, கேட்டுக்கிறேங்க ஐயா. கேள்மா கேள்மா. அடுத்து உமா அம்மாவா? குன்றத்தூர் உமா. உமா அம்மாவாங்க, குன்றத்தூர் உமா அம்மா. உமா மகேஸ்வரி. நாடைய சிவனை போற்றி, நாட்டை இறையா போற்றி, திருமாளிகை தேவ திருடிகளை போற்றி போற்றி. உற்றாராய் என்னும் புனையன்றி மற்றொன்று உணரேன் என்னும் உணர்வுகள் கலங்க பெற்றாயாதே ஐந்தெழுத்தும் பிதற்றி பிணி தீர விண்ணிரு இட பெற்றேன் என்னும் கற்றாயா ஜோதி மகேந்திரம் சூழ மனத்திருள் வாங்கி சூழ தருணெஞ்சே மனத்திரள் வாங்கி சூழாத நெஞ்சில் குற்றாள் என்னும் குணக்குன்றை என்னும் குலாத்திலே அம்பல கூத்தனையே குற்றா என்னும் குணக்குன்று என்னும் குலாத்திலே அம்பல கூத்தனை. வாழ்க வாழ்க. பெருமாளை நாம் நெஞ்சத்துல உணராததுக்கு காரணம் என்ன? அந்த மனதிலே இருக்கிற இருள். அதனாலே மனத்திருள் வாங்கி சூழா நெஞ்சில் குற்றா என்னும் அவன் நமக்கு அந்த குற்ற உணர்ச்சியை உணர்த்துகிற பெருமானாக இருக்கிறான். நீ என்ன நினைக்காம போறியப்பா, அதனால நீ உலகிலே உழன்று பிறந்து பிறந்து இறக்கின்றாயே என்ற நம்முடைய குற்றத்தை அவர் உணர்த்துகிற மாதிரி இருக்கிறார். அதனால அவனை குற்றா என்னும் என்னுடைய குறையை சுட்டி காட்டுகிற குற்றாய் என்ற சொல்லாலே சொல்லி காட்டுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து இந்த பதிவுல 12 பாட்டு இருக்கு இல்ல, சில பதிவுல 12 பாட்டு இருக்கும். வாழ்க வந்து 12 இருக்கும். அதே மாதிரி நம்ம சுந்தர ஒரு பதிவுல 12 பாட்டு பாடிப்பாரு. எல்லாத்துலயும் 10ன்னா சில இடத்துல 11, சில இடத்துல 12. இதுல 12 பாட்டு இருக்கு. வாழ்க. வேறாக உள்ள சிவ கௌசல்யா அம்மாவா? இருக்காங்களா லைன்ல? வாங்கம்மா. கௌசல்யா அம்மாவாக. அடுத்தது லலிதா பாலசுந்தரமாக. திருச்சிற்றம்பலம். வேறாக உள்ளத்து உவகை விளைத்து வேறாக உள்ளத்து உவகை விளைத்து அவனி சிவலோக வேதவென்றே மாறாத மூவாயிர வரையும் என்னையும் மகிழ்ந்தாளவல்லாய் என்னும் மாறார் சிகர மகேந்திரத்து
உன் அடியார் பிழை பொறுப்பாய் மாதோர் கூறாய் என்னும் குணங்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே கூறாய் என்னும் குணங்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. அந்த பாட்டோட கடைசி அந்த 4வது 6வது வரையில அடியார் பிழை பொறுப்பாய் மாதோர்னு இருக்கா அமுதோர்னு இருக்கா? சொல்லு. மாதோர்னு இருக்கு ஐயா. மாதோர். அடியார் பிழை பொறுப்பாய் மாதோர்னா இருக்கு? மாதோர்னு இருக்கு ஐயா. இல்ல, சொல்லு வந்து அமுதோர்னு இருக்கணும். ஏன்னா அப்ப மாதர்கள் மட்டும் தான் பிழை பொறுப்பான, ஆம்பளைங்க எல்லாம் பொறுக்க மாட்டானு இல்லைங்கய்யா. மாதோர் கூறாய்னு வருதுங்கய்யா. மாதோர் கூறாய் என்னும் இல்ல. இந்த அமுது ஓர் அமுது ஓர் தான் பாட்டு இருக்கு. ஏன்னா அடியார்னு வரதுனால அடியார் பிழை பொறுப்பாய் அமுது ஓர் கூறாய். அவன் நஞ்சாகவும் இருக்கிறான் அமுதாகவும் இருக்கிறான். அவன் அமுதமான பொருள் தான். நஞ்சை உண்டதுனாலே அவன் கண்டத்தப்பட்டது நஞ்சம் இருக்கு. ஆனால் அந்த பெருமான் அமுதமான பெருமான். அதனால அமுது ஓர் கூறாய் என்பதுதான் சொல்லு. முன்னாடி அடியார் பிழை பொறுப்பான்றத அமுதோர் கூறாய். மாதோர் கூறாய் என்ற சொல்லு. அந்த சூழல் அந்த இது வேற. அவன் பெருமானை பாகமாக கொண்டிருக்கிறான் என்ற அந்த சூழல் வர. இங்க வந்து அடியார் பிழை பொழுக்கும் அமுதாக இருக்கிறான் என்றுதான் சொல்லு. அது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். அமுதாய் தான் வரணும் இல்லையா? அப்படித்தானே இருக்க ராஜா உங்க பக்கத்துல? அந்த மா இருக்கிற இடத்துல ஆ போட்டுடலாமா ஐயா? ஆமா, அமுது ஓர் கூறாய்னு அமுது ஓர்னு சொல்லணும். மாது ஓர் பல அமுது ஓர்னு போகணும். ஆமா. சரிங்க. அடியார் பிழை பொறுக்கும் அமுது என்று அது சொல்லு. குடைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினையே உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையாள் கணவாய் எனையாழ்வாய் பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிறை சேர்சடையாய் முறையோ என்று அழைத்தால் அருளாதொழிவதே அம்மானே உன் அடியக்கன. அடியார் பிழையை பொறுக்கிற அமுதாக அவன் இருக்கிறான். ஆனாதான் அந்த அமுதத்தை தந்தான். நஞ்சை எடுத்துக்கொண்டு தீயதை எடுத்துக்கொண்டு நன்மையை தருகிறான். அதனாலே அவன் அமுது ஓர் கூறாய் இருக்கிறான். அவன் அந்த குணக்குன்றை நாம் போற்ற வேண்டும். அவன் அம்பலக்கூத்துல இருக்கிறான். வாழ்க வாழ்க. மாதோர் குறை என்று சொல்ல அது வேற பொருள். இந்த இடத்துல அமுது என்ற சொல்ல பயன்படுத்தியிருக்கிறான் என்பதுதான் திருமாளிகை வாக்கில் இருக்கிறது. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. அடுத்த பதிவு படிச்சிடலாமாயா? படிச்சிடலாம்யா. சரி. 4வது பதிகம் இணங்கிலா ஈசன். பாலசுந்தரையா வராரு. வாங்க. சிவாய் நமய்யா. திருச்சிற்றம்பலம். முதல் பாட்டு. சரிங்கய்யா சரிங்கய்யா. இணங்கிலா ஈசன் நேசத்து இருந்து சித்தத்தினேற்கு மணங்கொள் சீத்தில்லை வாணன் மன அடியார்கள் வன்மை குணங்களை கூறா வீரில் கோரைவாய் விரற்பிண்டம் பிணங்களை காணா கண்வாய் பேசாது அப்பேய்களோடே பிணங்களை காணா கண்வாய் பேசாத பேய்களோடே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சிவாயினம். வாழ்க வாழ்க வாழ்க. இங்க இணங்கிலா ஈசன் நேசத்திருந்த சித்தத்தினேற்கு அந்த கரணங்களை 4 பிரிப்பாங்க. மனம் புத்தி அகங்காரம் சித்தம் என்பது. இந்த கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நெட்டை கூடல மனதாலே கேட்டல், அப்புறம் புத்தியாலே சிந்தித்தல், அதுக்கப்புறம் அகங்காரத்தாலே அந்த அகங்காரத்தை விட்டு விட்டு தெளிதல், அதன் மூலமாக சித்தத்திலே நிட்டை கூடல் என்பதுதான் மனம் புத்தி அகங்காரம் சித்தம் என்ற அந்த கரணங்களாலே கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கூடல் என்ற செயலை
செய்தல் என்பது நம்முடைய சைவ மரபுன்னு சொல்லுவாங்க. அதனால பெருமான் நேசத்து இருந்த சித்தத்திரேற்கு, அவன் சித்தத்தை சிவன்பாலே வைத்தவன். அந்த அந்த அடியார்களுக்கெல்லாம் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்னு பேர். வாழ்க வாழ்க. அடுத்த 2வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். வாங்க. திருமாளிகை தேவ திருவடிகள் போற்றி போற்றி. எற்றுற வீரவி என்னை ஆண்டவன் ஈண்ட ஜோதி விட்டிலங்கு அலங்கள் தில்லை வேந்தனை சேர்த்திலாத துட்டரை தோர்ந்த வார்த்தை தொழும்பரை பிளம்பு பேசும் பட்டரை காண கண்வாய் பேசாத பேய்களோடே பிட்டரை காண கண்வாய் பேசாத அப்பேய்களோடே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. எட்டுரு விரைவில் பெருமான் அட்டமூர்த்தி அழகா. அட்டமூர்த்தி அழகன் இன்னமுதாய ஆனந்த வள்ளத்தான். அட்டம்னா 8ன்னு பொருள். அது அஷ்டம்னு சொல்றது ஒரு மரபு. ஆனா தமிழ்ல அட்டம் என்ற சொல். அட்டமூர்த்தி அழகன் இன்னமுதாய ஆனந்த வள்ளத்தான்னு பாடுறாரு. அதுதான் இங்க எட்டுரு என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. 3வது பாட்டு. கே காயத்ரி அம்மா வாங்க. அடுத்தது தனலட்சுமி அம்மா. இருக்காங்களா? நான் கேட்டுக்கிறேங்க ஐயா. சரிம்மா சரிம்மா. பரமேஸ்வரி அம்மா படிங்க படிங்கம்மா. அடுத்தது பரமேஸ்வரி அம்மா. ஒரு நிமிஷம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் திருவடி வணக்கம். சிவாய நம. சிவசிவம். அருள் திரள் செம்பொர் ஜோதி அம்பலத்து ஆடுகின்ற இருள் திரள் கண்ட எம்மான் என்பருக்கு அன்பு செய்ய அரட்டரை அரட்டு பேசும் அழுக்கரை கழுக்கலாய பிரட்டரை காண கண்வாய் பேசாத பேய்களோடே. சிவசிவா. பெருமான் அருளாகிய கருணையை திரட்டி வைத்திருக்கிறான். அதனாலே அருள் திரள் பெருஞ்சோதி. அந்த கருணையினால்தான் இருளாகி அந்த கண்ட அந்த நஞ்சை அவன் திரட்டி உண்டான். அதனாலே இருள் திரள் கண்டம். அருள் திரள் சோதி இருள் திரள் கண்டம் என்று சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. துணக்கென அயனும் மாலும். பரமேஸ்வரி அம்மா வாங்க. அடுத்தது முனுசாமி ஐயா. அயனோ மாலும் தொடர்பு அரும் சுடராய் இப்பால் துணுக்கு என அயனோ மாலும் தொடர்பு அரும் சுடராய் இப்பால் அணுக்கருக்கு அணிய செம்பொன் அம்பலத்து ஆடி அல்ல அணுக்கருக்கு அணிய செம்பொன் அம்பலத்து ஆடிக்கு அல்ல செனுக்கரை செத்தல் கொத்தை சிதம்பரை சேத்தை ஊத்தை செனுக்கரை செத்தல் கொத்தை சிதம்பரை சீத்தை ஊத்தை பிணுக்கரை காணா கண்பாய் பேசாது அப்பேய்களோடே பிணுக்கரை காணா கண்பாய் பேசாது அப்பேய்களோடே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. துணுக்கென அயனும் மாலும் தொடர்வரும் சுடராயிப்பால்.
துணுக்குன்னா அஞ்சுதல்னு பேரு. கமலனான் முகனும் கார்முகில் நிறத்து கண்ணனும் நண்ணுதற்கரிய விமலனே என வெளிப்பட்ட எந்தாய்னு பாடுவார். அப்ப அந்த ஜோதியை கண்டு அவர்கள் என்ன பண்ணாங்க? அஞ்சினார்கள். அதனால துணுக்கென அயனும் மாலும் தொடர் வரும் சுடராய் அவன் இருந்தான் என்று சொல்லி காட்டுகிறார் திருமாளிகை தேவர். வாழ்க வாழ்க. அடுத்து 5வது பாட்டு சாமி ஐயாவாக. அடுத்தது வந்தவாசி செண்பகவல்லி அம்மா. சாமி ஐயா இல்லைங்களா? வந்தவாசி செண்பகவல்லி அம்மாவாங்க. அடுத்தது தாமோதர ஐயா வாங்க ஐயா. ஐயா அடியன் அடுத்த பாடல் பாடுறேங்க ஐயா. பாட சொல்லுங்க ஐயா அடியார. சரி. தாமோதர ஐயா வாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 5வது பாட்டியா? நன்றிங்க ஐயா. திசைக்கு சரிங்க ஐயா, நன்றி. திருச்சிற்றம்பலம். திசைக்கு மிக்குலவு சீர்த்தி தில்லை கூத்து உகந்து தீய நசிக்க வெண்ணீரது ஆடும் நமர்களை நணுகா நாய்கள் அசிக்க ஆரியங்கள் ஓதும் ஆதரை பேதவாத பிசுக்கரை காணா கண்வாய் பேசாது அப்பேய்களோடே பிசுக்கரை காணா கண்வாய் பேசாது அப்பேய்களோடே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திசை மிக்குலவு கீர்த்தி தில்லை கூத்தன். அவன் என்ன அந்த திசைன்னு சொல்லும் போது தில்லையில அவன் தென் திசையில இருக்கிறான். ஆனா தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்றனக்காரமுது ஆனாய் போற்றி. ஆனா கைலாயத்துல எங்க இருக்கிறான்? வடக்க இருக்கிறான். அதனால அந்த வடக்கும் தெற்குமாக அவன் இருக்கிறான். எங்க ஐயா தாமரைய காஞ்சிபுரம் மேற்கு இருக்கிறாரு, காரவணத்துல கிழக்கு இருக்கிறாரு. வாழ்க வாழ்க. பெதரையா? பெருமாள் தெற்கு வடக்க இருக்கிறார், அந்த தாமரைய கிழக்கு மேற்குமாக இருக்காரு. பாட்டு அப்படி அமைஞ்சுக்குதியா? நீங்க அமைச்ச பாட்டு அது மாதிரி இருக்குது. திசை மிக்குலவு கீர்த்தின்னு. இன்னொரு முறை பாடுங்க அந்த பாட்டை. ஐயா இன்னொரு முறை அந்த பாட்டை பாடுங்க. சரிங்க. திசைக்கு மிக்குலவு சீர்த்தி தில்லை கூத்துகந்து தீய நசிக்க வெண்ணீரது ஆடும் நமர்களை நணுகா நாய்கள் அசிக்க ஆரியங்கள் ஓதும் ஆதரை பேதவாத பிசுக்கரை காணா கண்வாய் பேசாது அப்பேய்களோடே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அந்த தெற்கும் வடக்க இருக்கிற பெருமான கீழே பாடும்போது அசிக்க ஆரியங்கள் ஓதும் ஆதாரை பேணா கண்ணு அப்படின்னு ஆரியங்களோட பேர் என்ன. ஏன்னா அந்த இதை நான் பேசுறது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் ஆயிடுது. அதனால அந்த சொல்ல நான் சொல்லல. ஆனா நான் அவர் பாடியிருக்கார். அசிக்க ஆரியங்கள் ஓதும் ஆதரை பேதவாத பிசுக்கரை காணா கண்வாய் அப்படின்ட்டு. ஏன்னா ஆரியம் என்பது தேவ வழிபாடு, நம்முடையது தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. சரி, அப்புறம் ஆடற வாட ஆடும். சிவஜான்சி முருகன் வாங்க. திருச்சிற்றம்பலம். ஆடராடும் அம்பலத்தமுதே என்னும் சேடர் செவடிகள் சூடா திருவிழா உருவினாரை சாடரை சாட்டை மூட சளக்கரை பிழைக்க பிட்க பேடரை காண கண்வாய் பேசாத பேய்களோடே பேடரை காண கண்வாய்
பேசாத பேய்களோடே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சேடரு சேவடிகள். சேடர் என்ற சொல்லுக்கு அடிமைன்னு பொருள். என்ன அண்டனாம் சேடனாம் அங்கு அப்படின்னு பாடுவார். என்ன அண்டன் என்பவன் தலைவன், சேடன் என்பவன் அவனுடைய அடிமை. அடிமை என்பது ஏதோ அடிமை தொழில் குற்றேவல் செய்தல் அல்ல, பெருமானுடைய திருவடியிலே ஆர்ந்திருத்தல். சேடம் என்பது பெருமானுடைய திருவடியிலே மயங்கி கிடத்தல். அதனால்தான் சேடரு சேவடிகள் சூடா திருவுலா உருவினரை என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 7வது பாட்டு. ஐயா கடைசி வரியில இந்த தூன்ற எழுத்தை பிராக்கெட்ல போட்டுறாங்க. பேசாது இல்ல, பேசாது அப்பேய்களோட. அதனால பிராக்கெட்ல போட்டாங்க. அந்த பேய்களோடு எல்லாம் பேச மாட்டாது, பேசாது அப்பேய்களோட சொல்ல பிரிக்கிறதுக்காக போட்டது. அது சொல்ல பிரிச்சா அப்படி வரும். பேசாத ஒரு கடைசி எல்லா பாட்டுல அந்த கடைசி வரல அப்படி வரும். என்ன அந்த எது எது அஞ்சனம் எது அஞ்ச கூடாது, யாரு கூட பேசக்கூடாது, யாரு கூட பேசணும் அப்படின்றத அந்த பெருமானுடைய அழுந்த நிலையில பேடரை காணா கண்வாய் பேசாது அப்பேய்களோடு என்பதனால தாவை தனியா பிரிச்சு பிராக்கெட்ல போட்டிருப்பாங்க. சொல்ல பிரிச்சா பேசாது அப்பேய்களோடன்னு வரும். எல்லா பாட்டும் அந்த சொல்லு கடைசி விலை எல்லா பாட்டும் அந்த சொல்லு இருக்கும். அடுத்தது வாழப்பாடி சித்ராமாவாங்க. திருச்சிற்றம்பலம். உருக்கியன் உள்ளத்துள்ளே ஊரலந்தேரல் மாறா திருக்குறிப்பு அருளும் தில்லை செல்வன் பால் செல்லும் செல்வில் அருக்கரை அல்லல் வாய கல்லறை அவியா பாவ பெருக்கரை காணா கண்வாய் பேசாது அப்பேய்களோடே. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். உருக்கியன் உள்ளத்துள்ளே ஊரல் அந்தேரல் மாறா. தேரல் என்பது தேன். தேனுக்குன்னு சிறப்புன்னா தானும் கெடாது, தன்னுடைய சேர்ந்த பொருளையும் கெடுக்காது. அதனால பெருமான் தேனாக இருந்து தன்னையும் தூய்மையாக வைத்து நம்மையும் தூய்மையாக்குகிறான் என்பதனாலே அந்த தேரல் என்ற சொல்ல ஊரலம் தேரல் என்பது பெருமானை அழுந்தி நிற்க. பெருமானுடைய எண்ணம் இருந்தால் தவறு செய்வதற்கு வாய்ப்பில்லை. அதனாலே எந்த கெடுதலும் இல்லை. அவன் தானும் கெட்டதில்லை, அடுத்தவர்களையும் கெடுத்ததில்லை. அதனால தேன் என்ற சொல்ல பயன்படுத்தது. வாழ்க. செக்கர் ஒத்திரர். முனுசாமி ஐயாவாங்க. அடுத்தது கார்த்திகேயன் ஐயாவாங்க. இருக்காங்களா? இல்ல வந்து போறாங்க பொழுது. சிவ வசந்தி சங்கர். கார்த்திகேயன் வராது. ஒரு நிமிஷமா கார்த்திகேயன் பாடிட்டா அப்புறம் நீங்க பாடுங்கம்மா. இல்ல அம்மா பாட்டு அடுத்த பாட்டு பாடுறேன். சரி, ரைட், சந்தோஷம். இல்ல நீ திடீர்னு ஓடி போட்டு பாருந்தா காலேஜ் போட விட்டு. சரி ராஜா, அம்மா பாடினோடனே பாடு. ரைட், பாடுமா. திருச்சிற்றம்பலம். செக்கர் ஒரு திரவினூரா இரத்திரல் ஒப்பாதில்லை சொக்கரம்பலவர் என்னும் கருதியை கருத மாட்டா எக்கரை குண்டமிண்ட எத்தரை புத்தராதி பொக்கரை காண கண்வாய் பேசாத பேய்களோடே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. 100,000 என்பது அந்த ஒப்பாம் தில்லையில் இருக்கிற தில்லை 3000 விலை குறிக்கும்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து கார்த்திகேயன். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். எந்த நம்பி ஆரூர திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். இங்க திருமாளிகை தேவர் திருவடி போற்றி. இப்ப திருவிசைப்ப படிக்கிறோம். யார் பாட்டு படிக்கிறோமோ அவங்க திருவடியை போற்றணும் இல்லையா? நம்பியாரையும் போற்றி அது கூடவே திருமாளிகை தேவரையும் போற்றிட்டு பாடலாம். திருமாளிகை தேவர் திருவடி போற்றி. வாழ்க வாழ்க. தேவர் திருவடிகள் போற்றி போற்றி. சென்னை தழையே கொன்னோடு செண்டடி திடபம் ஏறி
ஏறி சென்னை தழையை கொண்டு சென்றடித்திடபம் ஏறி அச்சம் கொண்ட மரர் ஓட அச்சம் கொண்ட மரர் ஓட நின்ற அம்பலவர் கள்ளா அச்சம் கொண்ட மரர் ஓட அச்சம் கொண்ட மரர் ஓட அச்சம் கொண்ட மரர் ஓட நின்ற அம்பலவர் கள்ளா கச்சரை கள்ள பொல்ல கச்சரை கள்ள பொல்ல கையவரை பொல்லா கையவரை பொசு நூல் கருக்கும் பிச்சரை காண கண்வாய் பிச்சரை காண கண்வாய் பேசாது அப்பிகளோடே பிச்சரை காண கண்வாய் பேசாது அப்பேகளோடே பேசாது அப்பேகளோடே. நன்றிங்க. இப்ப பாண்டது நீ பஞ்சம பண்ணாத காந்தாரங்கய்யா. காந்தாரமா? இது 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 காந்தார பண்ணல. இந்த பதிகம் 4வது பதிகம் காந்தார பண்ணல. ரைட் ரைட், சந்தோஷம் சந்தோஷம். ஏன்னா அது காந்தாரம் போட்டிருந்தா அதோட பஞ்சமமும் நினைச்சிட்டேன் நான். காந்தார பண்ணா இல்லையா? கரெக்ட். ராகம் நவரோசங்க. நம்ம நவரோசங்க. புரியல அந்த ராகத்து பேரு. நவரோசம். நவரோசம். இவர் பாடுன நவரோசம் இல்ல. நீங்க நவரோசம் பாடுனீங்க? நான்ப்பா சுத்த சாவேரி. அதான் கேட்டேன். சரி ரைட், வாழ்க வாழ்க. எனக்கு அது பாட தெரியாத தவிர ஆனா அந்த ரிசம்லன்ஸ் தெரியும், அதனால கேட்டேன் இல்லையா? சுத்த சாவேரி காந்தார பண்ணு, சுத்த சாவேரி ராகம். சரியா? ரைட், வாழ்க வாழ்க வாழ்க. ஏன்னா இசைப்புலவர் சொல்ற இசைப்பை தெரிஞ்சு நல்லது இல்ல. வாழ்க. நன்றி நன்றி ராஜா. டெய்லி வந்து பாடு ராஜா, ஒரு 10 நிமிஷமாவது. வா. விண்ணவர் மகுட கோடி. அடுத்து 10வது பாட்டு விண்ணவர் மகுட கோடி. நடராஜையா வாங்க. இருக்காரா? லைன்ல இருக்காரா? ஐயா அடியன் பாட்டுங்களா ஐயா? பாடுங்கம்மா. சண்பல்யம்மா பாடுங்கம்மா. விண்ணவர் மகுட கோடி 9, 4, 10. ஐயா கோயிலுக்கு அதானுங்களா ஐயா? ஆமாமா. 9ஆம் திருமுறையில 4வது பதிகம் இணங்கில ஈசன் இருக்கும். அதுல 10வது பாட்டு விண்ணவர் மகுட கோடின்னு இருக்கும். சரிங்க ஐயா சரிங்க ஐயா சரிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். விண்ணவர் மகுட கோடி மிடை தொழிற் மணிகள் வீசும் அன்னலம் பலவன் கொற்ற வாசலுக்காசையில்லா தென்னரை தெருளா உள்ளத்து இருளரை திட்டை முட்டை பெண்ணரை காணா கண்வாய் பேசாது அப்பேய்களோடே. திருச்சிற்றம்பலம் ஐயா. வாழ்க வாழ்க. வாழ்க்கையில ஆசைப்படக்கூடாது, ஆனா ஆசைப்படணும்னு நினைச்சா எதுக்கு ஆசைப்படணும்? அந்த அம்பலவன் கொற்ற வாசலுக்கு ஆசைப்படணுமா? அண்ணலம் அண்ணல் அம்பலவன் கொற்ற வாசலுக்கு ஆசை. அந்த ஆசை இல்லாதவரோடு நாம் பேச வேண்டியதில்லை என்ற வகையில திருமாளிகை தேவருடைய வாக்கு. வாழ்க வாழ்க. சிறப்புடைய ஞானப்பிரசா இருக்காங்களா? 11வது பாட்டு சிறப்புடை அடியார். ஐயா அடியார் யாருன்னா பாட சொல்லுங்க ஐயா. ஐயா வெளியில போயிருக்காருங்க ஐயா. சரி சரி சரி. இல்ல சரி ரைட், இருந்தா பாடலாம். ரைட், வாழ்க. அடியார் படிச்சுலையா? படிச்சுங்க.
நீங்க பக்கத்துல ராணி அம்மா இருக்க மறந்தே போயிருங்க, கூட மாட்டேன்றீங்க. இருக்காங்க. சிறப்புடை அடியார் தில்லை செம்பொன் அம்பலவர் காலா உரைபுடை அடியார் கீழ் உரைப்ப தேவடி நீராடா இறப்பொடு பிறப்பனுக்கே இனியராய் மீண்டும் மீண்டும் பிறப்பரை காணா கண்வாய் பேசாத பேய்களோடே சிறப்புடை அடியார் தில்லை செம்பொன் அம்பலவர் காலாம் உரைப்புடை அடியார் கீழ் உரைப்ப தேவடி நீராடார் இறப்பொடு பிறப்பனுக்கே இனியராய் மீண்டும் மீண்டும் பிறப்பரை காணா கண்வாய் பேசாத பேய்களோடே திருச்சிற்றம்பலம். சிறப்புடை அடியா, சிறப்புட சொல்லுக்கு சிவம்னு பேரு என்ன, சிறப்பு வனப்பு. ஆனா சிறப்பு என்பது சிவத்தை குறிக்கும். அந்த சிவத்தின் மேலே அன்புடைய அடியார்கள், அவர்கள் உரைப்புடைய அடியார்களா இருக்க வேண்டும். அவ ராஜாராணி 2 பேரும் ஒரு நிமிஷமா உரைப்பா இருந்து அது மூலமா இந்த நிகழ்ச்சி நடத்துறாங்க. அதனாலதான் அவங்க 2 பேரையும் காதலின்னு சொல்லி பாராட்டாரு. இன்னைக்கு வாழ்க வாழ்க. காதலியை கைப்பற்றி நன்றி 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 நன்றி. இதோட நிறுத்திக்கலாம், மிச்சத்தை நாளைக்கு கட்டிக்கலாம். இப்ப நம்ம இது மணி 6 ஆயிடுத்து. இது பொன்னூசல் பாடி அது திருக்கோயில் அழைப்பித்தல் வாழ்த்து. பொன்னூசல் எத்தனாவது பாட்டியா? திருப்பொன்னூசல் 5வது பாட்டு. வாங்க சொக்கம்மாள் படிங்க. ஆணோ அலியோ அறிவையோ. அடுத்தது யாரு பொன்னூசல் யார் பாடுறது? படிங்க வா சார். படிங்க. மகேஸ்வரி அலியோ அறிவையோ என்றிருவ கடவுள் கருணையினால் தேவர் குழாம் நானாமே உய்ய ஆட்கொண்டருளி நஞ்சுதனை உணாக உண்டருளும் உத்தர கோசமங்கை போனார் பீரை சென்னி கூத்தன் குணம் பரவி உணர்வன முளையீர் பொன்னூசல் ஆடாமோ உணர்வன முளையீர் பொன்னூசல் ஆடாமோ பொன்னூசல் ஆடாமோ பொன்னூசல் ஆடாமோ பொன்னூசல் ஆடாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றி. அழகா ஊஞ்சலாட்டினாங்க. வாழ்க வாழ்க. காந்திமதி படிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையான் அடிக்கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே புடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே புடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். வாழ்த்து படிங்க. பட்டம்மாள் படிங்க. வாங்கம்மா. இருக்கீங்களா? பட்டம்மாள் இருக்கீங்களா? இல்ல சொக்கம்மாள் படிங்க. வாங்க ஒருத்தர் ஒண்ணு படிங்க. நல்ல வண்ணம் வாழலாம். படி. வாழ்த்து பாடும்போது ஆளுக்கு ஒரு பாட்டு பாடணும். நன்றிங்க ஐயா. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு
யாதுமோர் குறைவிலையே கண்ணினில் அகுதொரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி. அடுத்து திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி நன்றி. வேற யாருக்காளா? நடராஜா இருக்காரா? படிங்க ஐயா, அடுத்தது படிங்க. நடராஜா இருக்காரா லைன்ல? தனம் தரும் கல்வி தரும் பாட்டுங்களா? பாடுமா பாடுமா. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகன் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம் வான்முகில் வளாது பெய்க. வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்து அவன் தாள் வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. சித்தம்பலம். நடராஜா இருக்காரா? இருக்கு இல்லையா? சிவாய நம. வாழ்க வந்தனர் வானவரானினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீதெல்லாம் அருள்நாமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். முடிச்சிடலாயா? சிவாய அதான் க்ளோஸ் பண்ணா எங்க ஜான்சி அம்மா சிவ ஜான்சி அம்மா. சரி கூப்பிடுங்க. ஜான்சி அப்பா கூப்பிடுங்க க்ளோஸ் பண்ணது. இருக்காங்களா? அவங்களும் இல்ல போதெல்லாம் இல்ல. எங்க போனாங்க? 2 பேரும் இல்லையா? கூப்பிட்டா அவங்களும் வரவே இல்லை. இல்ல அட்மின் பாக்குறவங்க தான் க்ளோஸ் பண்ணோம். தண்ணி படிக்க போயிட்டாரு. பதிவு படிக்கணும், வாழ்த்து படிக்க அது வரைக்கும். ஆமா நடராஜ வர வரைக்கும் எதனா படிக்கணும்னா ஏதாவது பாட்டு பாடணும்னா பாடலாம். பாடுறேங்க. படிங்க படி. வாயானே மனத்தானே மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானே தூவெல்லை ஏற்றான் தன்னை சுடர்த்திங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற என் தானையாய தேவாதி என் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கென்றோ சேயானை தென்கூடல் திரு ஆலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா.
வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி. மீளாமையால் என்னை கொண்டாய் போற்றி. ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி. போவாத சத்தத்து ஒளியே போற்றி. ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி. ஆரங்கள் நாள் வேறுமானாய் போற்றி. காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி. கைலை மலையானை போற்றி போற்றி. கற்பனை கடந்த ஜோதி கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோகமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்பதம் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி. பொற்புடம் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி. சொல்லுங்கம்மா. படியா யார பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிழா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மகிழ்ந்து மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி தீராத நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயழ சிலை கை கொண்ட போராடை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே. போராணை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. சிற்றம்பலம். மண் பொருந்தி வாழ்வதற்கும் அதிர்ந்த வெய்யற்கும் பெண் பொருந்த தேவர்க்கும் வீடு பேராயிருந்தாரே பண்பொருந்த வாழும் பழஞ்சேர கை பொருந்த கைவிடதான் கடவேனே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். உலகலாம் உதந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம ஐயா. சிவா சிவ சிவா படிங்க. சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நம ஓம். பவாய குணசம்பவாய சிவதாண்டவாய நம ஓம். சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நம ஓம். பவாய குணசம்பவாய சிவதாண்டவாய நம ஓம். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சிவாய நம. தலம்பூவோடு தூபம் மறந்தறியே தமிழோடு இசை பாடல் மறந்தறியே நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியே உன்னாமம் என்னாவில் மறந்தறியே உலந்தார் தலையில் பலி கொண்டு உழல்வாய் உடலுள் ஒரு சூளை தவித்தருளாய் அளந்தேன் அடியேன் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே.
ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்கள் கலந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 என்கின்ற கோடியே. ஓம் நம சிவாயவே ஓம் நம சிவாயவே ஓம் நம சிவாயவே ஓம் நம சிவாயவே. வேற யாரும் படிக்கிறீங்களா? படிங்க. திருச்சிற்றம்பலம். பொன்னுண்மை பொருளும் தருவானை போகமும் தீருவும் புனர்பானை பின்னையன் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் என்றறிவொன்னா எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் அணி அம்பல ஆரூரானை மறக்கலுமாமே. மன்னிக்கணுங்கய்யா, ஒரு லைன் மறந்துட்டேன். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய ஐயா. நமச்சிவாய். திருச்சிற்றம்பலம். காதலாகி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கே ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே நாதன் நாமம் நமச்சிவாயவே நந்தே நாமம் நமசிவாயவேனும் சிந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்த வல்லாரெல்லாம் பந்த பாசம் அறுக்க வல்லார்களே சிந்தையால் மகிழ்ந்து ஏத்த வல்லாரெல்லாம் பந்த பாசம் அறுக்க வல்லார்களே பந்த பாசம் அறுக்க வல்லார்களே. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. சிவாய நம ஐயா. மோதிரம் 10 வீரல் மோதிரம் எத்தனை பிரகாசமது பாடகன் தண்டை கொலுசும் பச்சை வைடூரியம் இச்சையாய் இழைத்திட்ட பாத சிலம்பினொலியும் முத்து மூக்குத்தியும் ரத்தின பதக்கமும் மோகன மாலை அழகும் முழுதும் வைடூரியம் புஷ்பராகத்தினால் முடிந்திட்ட தாலி அழகும் சுத்தமாயிருக்கின்ற காதினில் கம்மலும் செங்கையில் பொன் கங்கணம் ஜெகமெலாம் விலை பெற்ற முகமெலாம் ஒளியுற்ற சிறுகாது கொப்பினழகும் அத்திவரதன் தங்கை சத்தி சிவரூபத்தை அடியனால் சொல்லாதிரமோ அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே. திருச்சிற்றம். நன்றிங்க ஐயா. மனோன்மணி
தயாபரி பராபரி புராதனி தராதரம் எல்லாம் பொற்புடன் அளித்த சிவசக்தி இமவான் உதவு புத்ரி மகமாயி என்றே சீரணி தமிழ் கவிதை பாடி முறையிடுவது உன் செவிதனில் ஏறலையோ தேகி என்றால் உனக்கு ஈய வகை இல்லையோ தேகி என்றால் உனக்கு ஈய வகை இல்லையோ தீனரட்சகி அல்லையோ ஆருலகினில் பெற்ற தாயன்றி மக்கள் தமை ஆதரிப்பவர் ஆர் சோலாம் அன்னையே இன்னும் பாராமுகம் பணியாமல் அடியோனை ரட்சிகண்டாய் மெருவை வளைத்தவன் இடத்தில் வல்லார் வளரமுதமே விரிபொழில் தீரு மயிலை வாழ் விரை மலர் குழலி வள்ளி மலர் மறை மலர் பதவள்ளி விமலி கற்பக வள்ளியே மறை மலர் பதவள்ளி விமலி கற்பக வள்ளியே திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். நீரு தாங்கிய திருநுதலானை நீரு தாங்கிய திருநுதலானை நெற்றி கண்ணனை நிறைவலை மடந்தை கூறு தாங்கிய கொள்கையினானை குற்றமில்லையங் கற்றையம் சடைமே ஆறு தாங்கிய அழகனை அமரர்க்கு அரிய சோதியை வரிவரலுகலும் ஆறு தாங்கிய அழகனை அமரர்க்கு அரிய சோதியை வரிவரலுகலும் சேரு தாங்கிய திருத்தினை நகருள் சிவகொழுந்தினை சென்றடை மனனே சேரு தாங்கிய திருத்தினை நகருள் சிவகொழுந்தினை சென்றடை மனனே பிணிகொள் ஆக்கை பிறப்பு இறப்பு என்னும் இதனை நீக்கி ஈசன் திருவடிக்கு இணைக்கு ஆள் துணிய வேண்டிடில் சொல்லுவன் கேள் நீ அஞ்சல் நெஞ்சமே வஞ்சர் வாழ் மதில் 3 அணிகொள் வெஞ்சிலையால் உகத்தீரும் ஐயன் வையகம் பரவி நின்றேத்தும் தினியும் வார்பொழில் திருத்தினை நகருள் தினியும் வார்பொழில் திருத்தினை நகருள் சிவகொழுந்தினை சென்றடை மனனே சிவகொழுந்தினை சென்றடை மனனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நடராஜயா வந்துட்டீங்களா? சிவாய நம. நிறைவேசலாமா? திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். ஐயா நடராஜா வந்துட்டாரா? ஐயா என்னைக்கா காதல் எடுத்துனா? ஐயா வைகாசி மூலங்க ஐயா. ரைட். வாழ்க வாழ்க. சரிங்களா? நன்றி நன்றி. திருமுறை தமிழ் காதலர் தினம் வைகாசி மூலம் தான்.
நன்றி. சரிங்க. சிவ சிவா. திருச்சிற்றம்பலம். ஐயா நிறைவு செஞ்சுக்கலாம் ஐயா. உங்களுக்காக வெயிட்டிங். சிவ சிவா. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே 9ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவுடைகளை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சி நிதி நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை இன்று இரவு 8 மணிக்கும் பிறகு 9:50க்கும் சிறப்பு நிகழ்ச்சி சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றுணையாவது நமச்சிவாய. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.